ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்னி. இன்னைக்கு நம்ம சேனலில் வீட் வெஜிடபிள் பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறமா அரை கப்பு பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி கூட 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கும், அதனால ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக கொஞ்சம் கூட பட்டர் எடுத்து மேலே அந்த மாவை சுற்றி தடவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்படி வச்சோன்னா மாவு காஞ்சி போகாது. ஒரு 1 ஹவர் டைம் கழிஞ்சதுக்கப்புறமா மூடி எடுத்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு உருண்டையும் 4 சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. அப்புறமா அந்த ஒவ்வொரு சின்ன உருண்டையும் சப்பாத்தியாக நம்ம பரத்திக்கலாம். சப்பாத்தியாக பரத்துறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக மாவு போட்டுட்டு சப்பாத்தியாக பரத்திக்கோங்க. அப்போ ஒட்டி பிடிக்காது. இப்போ நம்ம சப்பாத்தியாக பரத்தியாச்சு. இதே மாதிரி 8 அந்த சின்ன உருண்டைகளை நம்ம சப்பாத்தியாக பரத்தி எடுத்தாச்சு. அப்புறமா இந்த காய் நறுக்கிற பலகை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த சப்பாத்தியை ஒவ்வொன்றா வச்சு அதுக்கு மேலே பட்டர் தடவிட்டு கோதுமை மாவை தூவி கொடுத்துக்கோங்க. 8 சப்பாத்தி நம்ம பரத்தி வச்சுருக்குறோம். அதிலிருந்து 4 சப்பாத்தி எடுத்து முதல்ல இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி பட்டர் தடவி மாவு தூவிக்கோங்க. அப்புறமா அந்த பலகையோட அளவுக்கு பெருசாக பரத்திக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற 4 சப்பாத்தியை இந்த மாதிரி நம்ம பரத்தி கட் பண்ணி எடுக்கலாம். முதல்ல இந்த 4 சப்பாத்தியை இந்த மாதிரி பலகையோட அளவுக்கு பரத்தி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா அதுக்கு மேலே பட்டர் தடவிட்டு மாவு தூவிக்கணும். அடுத்ததாக இந்த சப்பாத்தியை நம்ம உள்பக்கமாக மடித்து கொண்டு வரணும். 2 ஓரத்துலேருந்தும் உள்பக்கமாக மடித்து கொண்டு வாங்க. திரும்பவும் பட்டர் தடவிக்கோங்க, மாவு தூவிக்கோங்க. அப்புறமா மேலே இருந்து ஒரு மடிப்பு, கீழே இருந்து ஒரு மடிப்பு, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 4 சப்பாத்தியையும் பரத்தி மடிச்சுக்கோங்க. அப்புறமா இந்த 2 மாவையும் நம்ம ஒரு சிப்லாகில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த பப்ஸுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் சதைச்சது, உரலில் சதைச்சது சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டு சேர்க்குறத விட இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு கேரட் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. 10 பீன்ஸு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த காய் வேகிறதுக்குமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா மசாலா தண்ணியாக போயிடும், பப்ஸ் ஹீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு பப்ஸுக்கு தேவையான மசாலா தயாராகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிற மாவை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா பெருசாக இந்த மாவை பரத்திக்கணும்.
இதே மாதிரி நீங்கள் ஒரு 4 தடவை செய்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பரத்தலாம். ஆனால் நான் அந்த மாதிரி செய்யலை, ஒரு தடவை தான் பண்ணியிருக்கிறேன். நல்லா பெருசாக பரத்திட்டு ஓரங்களெல்லாம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அந்த பக்கத்துலேருந்து ஒரு மடிப்பு, அப்புறமா மேலே இருந்து ஒரு மடிப்பு, இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம திரும்ப கட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கரெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நமக்கு பப் ஷீட்டு தயாராகிடுச்சு. இதில் இனி மசாலாவை வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஷேப்பில் மடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரியும் மடிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்க்க வேண்டாம், ஓரளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதில் இந்த பப்ஸை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடியை வந்து அந்த கேஸ்கெட் எடுத்துக்கோங்க, அது போட வேண்டாம். அப்புறமா வெயிட்டும் போட வேண்டாம், சும்மா மூடியை மட்டும் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறணும். அப்புறமா திருப்பி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம திருப்பி விட்டுடலாம். தீயோட அளவை மீடியத்திலே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்காதீங்க, கரிஞ்சு போயிடும். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பப்ஸு தயாராகிடுச்சு. இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். ஒரு தடவை கூட திரும்பவும் அந்த மசாலா ஃபில் பண்ணுறதை காட்டுறேன். அந்த லேயரில் மசாலா உள்ளே வச்சுட்டு அந்த சைடு ஓரங்களில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு உள்ளாடி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலா வெளியே வந்துடும். திரும்பவும் நம்ம எண்ணெயில் பப்ஸ் போட்டுடலாம். மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி விடணும். அப்படி இல்லாட்டி இதை போட்ட உடனே இப்படி மறைச்சி கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் அழகாக வந்திருக்கு. திரும்பவும் மூடி போட்டு 3லேருந்து 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வேகலைன்னா 2 நிமிஷம் கூட வேக வச்சுக்கோங்க, இல்லாட்டி உடனே திருப்பி போட்டுருங்க. இப்போ நமக்கு பப்ஸ் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான பப்ஸு செய்து பாருங்கள் கோதுமை மாவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.